ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் இந்த போயம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 6th இருக்கக்கூடிய ஒரு போயம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். 6th படிக்கும்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம், வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைக்கு போக சொல்லுவாங்க. கடைக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய பொருள் வந்து மறந்துடுவோம். வீட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து ஒன்று வாங்கியிருப்போம். அதுதான் இங்கே வந்து போயமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், அந்த பேர்லேயே பாருங்கள், ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ் ஒரு சில வாசனை பொருட்கள்லாம் ஒரு அம்மா வந்து அவங்க பையனை வந்து வாங்க சொல்கிறாங்க. பையன் வந்து ஜாலியாக பாட்டு பாட்டே போய் வந்து கடைக்கு போகிறான். கடைக்கு போய் தப்பு தப்பாக அவங்க அம்மா சொன்ன பொருள் எல்லாம் மாற்றி வாங்கிட்டு வந்துருதான். இதான் இந்த போயம். ஸோ இப்போ வந்து முதல் லைன் வந்து பாருங்கள். மை மதர் வுட் சே, லிட்டில் பாய் ராஜ், கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சின்னமன் பெட்டர் லீஃப் அண்டு ஜிஞ்சர் கார்லிக். அதாவது ஒரு அம்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து லிட்டில் பாய் ராஜ், ஸோ வந்து அந்த ராஜ் அப்படிங்கிற பையன்ட்ட கோ டு முத்தூஸ், ஸோ முத்தூஸ் அப்படின்னா முத்து கடைக்கு, ஸோ அந்த கடைக்கு போய் ஒரு சில பொருள்லாம் சின்னமன்னானது இந்த பட்டை, பிரியாணியில் போடுவோமா அந்த பட்டை, அதுக்கப்புறம் வந்து பெட்டர் லீஃப் வெத்தலை, ஜிஞ்சர் கார்லிக்கு, ஸோ வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாலியாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைக்கு வந்து போகிறான். ஸோ ஐ கோ டு த ஷாப், அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து ஷாப்புக்கு போனேன். சிங்கிங் ஆல் த வே, ஸோ வந்து பாடிக்கிட்டே நான் வந்து ஷாப்புக்கு வந்து போனேன். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா முத்து அப்படிங்கிறவர் இருக்கார், அவர் வந்து கேட்காரு வாட் ஐ வாண்ட், ஸோ வந்து எனக்கு வந்து என்ன வேணும் அப்படி மாதிரி கேட்காரு. ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட்டு, ஸோ வந்து ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட் அப்படின்னா ஸோ வந்து வேகமாக சொல்கிறது, ஏதோ ஒன்று வந்து கேட்க நம்ம வந்து வேகமாக வந்து பதில் சொல்கிறது, அதான் வந்து ரேட்டில் ஆஃப் அப்படிங்கிறது. ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட்டு. சீசேம் சீடு, ஆனியன், டொமேட்டோ அண்டு பிக்கிள். ஸோ அவங்க அம்மா சொன்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு பொருள் அப்படி தானே. ஸோ சின்னமன் பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு வெத்தலை பெட்டர் லீஃப் இதெல்லாம் சொன்னாங்க. இவன் அதை அப்படியே மாற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து சீசம் சீடு அப்படின்னா வந்து எள்ளு, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வெங்காயம் தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி மாற்றி சொல்கிறான். அதெல்லாம் சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அண்டு பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர், ஸோ வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா பார்க்காங்க, எல்லாம் அப்படி மாற்றி வாங்கிட்டே அப்படிங்கிற மாதிரி காதை பிடிச்சி வந்து திருவுதாங்க. ஸோ நம்ம வந்து காதை பிடிச்சி திருக்கும் போது இல்லை வந்து நம்ம அடித்து வலிக்கும் போது நம்ம வந்து சவுண்டு கொடுப்போம், வலிக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படி தானே, அதான் அந்த ஒச் அப்படிங்கிற சவுண்டு. அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர் ஒச், ஸோ அந்த சவுண்டு வலிக்க அப்படிங்கிற சவுண்டு வந்து விடுவாங்க. ஓகே, ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறவர். ஸோ இப்போ வந்து புக் பேக்கில் கூட சினானிம்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாம் நம்ம பார்த்தது தான். இந்த கார்லிக் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும், பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேட்டில் ஆஃப், ஸோ ரேட்டில் ஆஃப் அப்படின்னா வந்து வேகமாக சொல்கிறது, ஸோ வந்து குயிக்காக எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு சொல்கிறது. சீசேம் சீடு, ஸோ வந்து எள்ளு ஜிஞ்சலி சீடு. ஓச் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸ் பெயின். இப்போ வந்து இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. இப்போ நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ கான்சனண்ட் அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஏபிசிடியில் இருக்கும். இப்போ ஏபிசிடியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வவ்வல்ஸ் வந்து தெரியும் அப்படி தானே. இப்போ ஏபிசிடியில் வவ்வல்ஸ் அப்படின்னா ஏ இ ஐ ஓயு இதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வவ்வல் சவுண்ட் அப்படிமோ. இதை தவிர மிச்சிருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் பி சி டி எஃப் ஜி ஹெச் அந்த மாதிரி மிச்சம் எல்லா எழுத்து இசட் வரைக்கும் இருக்கா, அதான் வந்து கான்சனண்ட் அப்படிமோ. ஸோ இங்கே வந்து ஒரே லைனில் பாருங்கள், கான்சனன்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெண்டு வார்த்தை மதர் மை. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த கான்சனன்ட் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. எம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்சனண்ட்டு. ஸோ வந்து ஒரே லைனில் இந்த ரெண்டு வார்த்தைக்கு சேம் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதா, நம்ம இதை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸு. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டேஸ்ட்டு, ஸோ டேஸ்ட்டு டேங்கிள் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ டேஸ்ட்டு டேங்கிள் அப்படிங்கிறது ஒரே லைனில் இருக்குது அப்படின்னா டேஸ்ட்டும் டீயில் ஆரம்பிக்கி, அந்த டேங்கிள் டேங்கி இதுவும் பார்த்தோம் அப்படின்னா டீயில் வந்து ஆரம்பிக்கி. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த கான்சனண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி ஒரு லைனில் ரெண்டு வார்த்தைக்கு எழுத்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதான் வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ. இப்போ நம்ம அந்த ஆத்தர் ராஜ் ஆறுமுகம் அவரை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த போயமோட ஆத்தர் ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஸ்பைசஸ்ன்னு என்னது, நமக்கு இந்த வாசனை பொருள் சமையல் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு தெரியும் அப்படி தானே. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைஸு. ஓகே, ஸோ நம்ம வந்து அதிகமாக ஒரு குக்கிங் சேனல் வந்து பார்த்துருப்போம், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி.
அதில் வந்து ஒரு தாத்தா வயசானவர் இருப்பார். அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேடி ஆறுமுகம். அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சமையல் பண்ணுவார். அப்போ டேடி ஆறுமுகம் அப்படின்னாலே ஸ்பைசஸ் தான். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம். ஓகே. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இந்தியன் போயட்டு. 1955 பார்த்தோம் அப்படின்னா வந்து பிறந்திருப்பார். 1997 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருப்பார். இவர் ஒரு டீச்சர், ரைட்டர், பிஸ்னஸ்மேன். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு சில போயம், ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிட்டே வரோம். ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.